உன் விதி மாறிவிட்டது. உன் விதியை மாற்றியமைத்து விட்டுத்தான் உனக்கான விஷயத்தை சொல்வதற்காக இந்த அப்பன், நான் இந்த முருகன் திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கின்றேன். என்னை எப்படியாவது கடந்து விட்டு போ. என்னை எப்படியாவது நீ தரிசித்து விட்டு போ. நிச்சயமாக வேண்டியது வேண்டியவாறே உன் கைகளில் வந்துதான் சேரும். ஆட்டம் கண்டுவோர்களெல்லாம் இங்கு ஆடிவிட்டு போகட்டும். என் தங்க பிள்ளையே, இனி என் ஆட்டத்தை பார்க்கப் போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. உன் கண்களிலே கண்ணீர் வர வைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன்னை நான் இந்த முருகன்தான் இங்கு கையில் எடுத்திருக்கின்றேன். நீ என் அரவணைப்பில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை சுட்டி காட்டுவதற்காகவும் நிரூபித்து காட்டுவதற்காகவும் இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன். இனியும் நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து விட்டோமே என்று நம்மிடம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்றுதானே என்னிடம் கண்ணீர் விட்டு வருகின்றாய். வருத்தமடையாதே என் பிள்ளையே. உன்னுடைய விடாமுயற்சியினால் நிச்சயமாக மீண்டும் உனக்கானது கிடைக்கத்தான் போகிறது. நான் உன் கூடவே இருந்து இழந்த அனைத்தையும் மீட்டு கொண்டு வந்து நீ துணிவுடன் போராடுவதற்கான தைரியத்தை உன் கையிலே கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன். உனக்கு பக்கம்தான் இனி தீர்ப்பு சாதகமாக வரப்போகிறது. உன்னுடைய தரம் தாழ்ந்து யாரிடமும் நீ பழக வேண்டிய அவசியமே இல்லை. உன் சுயமரியாதையை இழந்துதான் மற்றவர்களின் அன்பும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. என் தங்கமே, உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். எது நிலையற்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அவர்கள் தரும் அன்புதான் இங்கு நிலையற்றதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. சற்றும் நீ யோசிக்காதே. உன் மனதில் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் அவரை நான் உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்து இருக்கின்றேன். சில சமயத்தில் ஐயோ நமக்கானவரை போய்விட்டாரோ என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். யார் சொன்னது? உனக்கானவர் என்றால் உன் கோபத்தையும் மௌனத்தையும் உன்னோடு இருந்து புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில்தான் இப்பொழுது உனக்கான விஷயத்தை நான் கையில் எடுத்திருக்கின்றேன். என்ன தெரியுமா? அவரை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்துவிட்டு உனக்கு வேண்டியதை தருவதற்கும் உனக்கு வேண்டிய விஷயத்தை தருவதற்கும் நானாக முன்வந்து தர காத்திருக்கும் போது நீ இதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். நடப்பதையெல்லாம் பார்த்து பார்த்து உன் மனம் பதற்றம் அடைந்து கொண்டு இருக்காது. எத்தனையோ வேளைகளில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு என்னிடம் நீ அழுகையிட்டு கொண்டிருந்தாய். என்னிடம் முறையிட்டு கொண்டிருந்தாய். அத்தனை குழப்பத்திற்கும் தீர்வு காண்பதற்குத்தானே இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். இனியும் நீ சற்றும் தாமதிக்க போகவே வேண்டாம். என் பிள்ளையே, உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் என்னால் இங்கு அறிந்தது தானே. அதை நான் சுமக்க இங்கு தயாராகிவிட்டேன். எது உனக்கானது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, எது உனக்கு வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை உன் கையிலே கொடுப்பதற்காக இந்த முருகனானவன் நான் தயாராகிவிட்ட போதிலும் நீ எதை நினைத்தும் இங்கு அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ விரும்பிய நபருக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அவர்களோ உன் அன்பை அலட்சியப்படுத்திவிட்டு உன்னுடைய விஷயத்தில் அவர்களின் தேவை முடிந்துவிட்ட பிறகு உன்னை நிராகரித்து விடலாம் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு நான் சற்றும் இடம் கொடுக்கப் போவதே இல்லை. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதை கொடுத்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ, உனக்கான விஷயத்தில் நான் நல்லதை கொடுப்பதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம். நாம் யார் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறோமோ அவர்களுக்காக நாம் செய்கின்ற வேலை நிச்சயமாக சுமையாக இருக்காது அல்லவா? ஆனால் நீ செய்கின்ற வேலையே அவர்கள் சுமை என்று சில சமயம் முன்மனதை அங்கு புண்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் நான் உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்து கொண்டு இருக்கின்றேன். நீ இந்த நிலைமையை பார்த்து எல்லாம் உன் மனதை இங்கு பதற்றமடைய வைத்து கொண்டு இருக்காதே. எல்லா நிலைமையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி
கிடைக்குமோ அதை தருவதற்காக உன் வழி பயணத்தை நான் இங்கு தொடர்ந்து தடைகளை எல்லாவற்றையும் அகற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன். இப்போது என் நிலையை கண்டெல்லாம் துவண்டு கொண்டு இருக்காதே. உன்னால் செய்ய முடியும் என்று நினைப்பால்தானே நான் அந்த பொறுப்புகளை தர வந்து இருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் எதையோ நினைத்து கொண்டு எதற்காக என் பிள்ளை நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? உன் இஷ்டப்படி உனக்கான வேலையை செய்வதற்காக உனக்கு மன தைரியத்தையும் வலிமையும் தந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தாயோ அதை நான் தர காத்திருக்கும் போது நீ நினைக்கின்ற காரியம் உன்னை வந்துதான் சேரும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் தடமாறிக்கொண்டு இருக்காது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் மனச்சங்கடப்பட்டு கொண்டிருக்காதே. என் குழந்தையே, நீ என்னிடம் இரு கை கூப்பி வேண்டுவதை விட ஒரு கை நீட்டி அன்னதானம் செய்து கொண்டிரு. விரைவில் உன் வேண்டுதல் நிறைவேற்றப்படும். உனக்கான வேலைகளில் உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் கனவுகளை நானே இங்கு நிரூபிப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்கவே வேண்டாம். உன் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் என்னால் தீர்மானிக்கப்பட்டது தானே. அதன் பிறகு உன்னை என் கரம் கொண்டு காப்பாற்றத்தான் போகிறேன். சற்றும் இனி நான் தாமதிக்கப் போவதே கிடையாது. உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் தர காத்திருக்கும் போது உன்னை அலட்சியம் செய்தவர்களின் நினைத்து உனக்கு வாழ்க்கையில் கண்ணீர் வர வைத்தவர்களின் பற்றியும் நீ கலங்கவே வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது முதலில் உன் உறவுகள் யார் என்பதை நீ தீர்மானித்துக்கொள். அவருக்கு பின்தான் உனக்கான விஷயத்தில் அன்பும் மரியாதையும் இருந்து கொண்டு இருக்கின்றதா என்று நினைத்துக்கொள். சில உறவுகள் என்னென்ன விஷயத்திற்காகவோ இங்கு விட்டு செல்கிறார்கள். பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, புகழ் இல்லை என்று நினைத்துவிட்டு உன்னை விட்டு செல்கிறார்களே என்றுதானே உன் மனம் இங்கு வருத்தம் அடைந்து கொண்டிருந்தது. என் பிள்ளையே, எல்லாவற்றையும் தருவது இந்த முருகனாக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எனக்கு தெரியத்தான் போகிறது. அத்தனையும் கைகூடி வரும் நிலையை, நீ நினைத்தபடி கைகூடி வரும் நிலையை நான் உனக்கான வாழ்க்கையை மாற்றத்தான் உன் விதியை எழுதி கொண்டிருக்கின்றேன். எங்கே இந்த அப்பன் கிறுக்களில் விட்டு விடுவானோ என்று மட்டும் யோசிக்கவே வேண்டாம். என் தங்கமே, அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். அதனால் அத்தான் நான் சொல்கிறேன், நீ எந்ததையும் நினைத்து மனதில் வருத்தப்பட்டு சஞ்சலத்தை வளர்த்து கொண்டு இருக்காது. உன்னை புரிந்து சென்ற காலங்கள் முடிந்து விட்டது என்று நினைத்து தானே அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையை, அவர்கள் உன் அன்பை அலட்சியப்படுத்தி விட்டார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீ அதை பற்றியெல்லாம் கண்கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு மகிழ்வான தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் உழைத்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வெற்றியை நோக்கி நீ வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நான் அர்த்தத்தை கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன். உன் சூழ்நிலைகள் மொத்தமும் நான் கையில் எடுத்துவிட்டு உனக்கு சாதகமான தீர்ப்பை தருவதற்காகத்தானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எந்த செய்திக்காக காத்திருக்கின்றாயோ, எந்த ஒன்றை நான் தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றியை உனதாக்க நான் தர காத்திருக்கும் போது நீ இதற்காக அழுது கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, எந்த நிலை வந்து சேர்ந்தால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த நிலை வருவதற்கான எல்லா சாதகமான தீர்ப்பையும் உன் பக்கம் எழுதிவிட்ட பிறகும் நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். எப்பொழுதுமே நான் உன்னை தலை குனிய விடவே மாட்டேன். நேர்மையுடன் இருப்பவர்கள் என்றுமே அன்புக்கு மட்டும்தான் இங்கு பயந்து கொண்டு இருக்கின்ற. அடுத்தவர்களின் அதிகாரத்துக்கு நீ ஒரு பொழுதும் அடிபணியவே வேண்டாம். என் குழந்தையே, உன்னை எப்பொழுதும் அந்த நிலைமைக்கு நான் தள்ள மாட்டேன். நீ வெற்றி கனியை பறிக்கும் போது எனக்காக இதை மட்டும் செய். என் அருகில் வந்து ஒரு விளக்கை ஏற்றி நன்றி அப்பனே முருகா என்று மட்டும் என்னை உள்ள முருகி நீ நினைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வெற்றியை நான் இழைக்கச் செய்வேன். உன் எண்ணங்களை சிதறவிடாமல் கட்டுக்கோப்பாகவே ஒரே எண்ணத்தோடு செயல்படும். உன் வெற்றியை
மீதியை நான் தீர்மானிக்கின்றேன். உன்னை காயப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை சற்று ஒதுக்கி வை. அதில் ஒன்றும் தவறில்லை. மீதியை நான் இந்த அப்பன் முருகன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நினைக்கலாம், அப்பா எப்படி நம் வேண்டுதலை நிறைவேற்றுவார், இன்னும் அதற்கான அறிகுறிகள் வந்து சேரவில்லையே என்று. நான் அல்லவா உன்னை பார்க்கின்றேன். என்னை மீறிய சக்தி எதுவும் இல்லை என்று நீ முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக அதை நிறைவேற்றக்கூடிய தருணத்திற்குத்தான் உன்னை அழைத்துச் செல்வேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. உன் மனதில் உள்ளதை நான் இங்கு பார்த்துவிட்டேன். வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமே.